இப்போ வந்து இந்த ரிக்வஸ்ட் சென்சார் கொண்டு போய்ட்டு டோர் சைடில் ஃபஸ்ட்டு டிரைவர் சைடு டோரை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா டிரைவர் சைடு டோர் மட்டும் அன்லாக் ஆகும். ஓகே, இதே டிரைவர் சைடு லாக் ஆகிடும். இதே ஒரு தடவை கிளிக் பண்ணிட்டு ரெண்டாவது தடவை கிளிக் பண்ணிங்கன்னா தான் எல்லா டோரும் அன்லாக் ஆகும். எதுவும் அன்லாக் ஆகும். இப்போ திரும்ப ரிக்வஸ்ட் சென்சருக்கு இது இருக்கும். ஸோ இது மாதிரி 3 ரிக்வஸ்ட் சென்சார் இருக்கும். இங்கே ஒன்று, அதே மாதிரி இங்கேயும் ஒன்று தரேன். இதையும் லாக் பண்ணோம். அதே மாதிரி பூட்லேயும் ஒன்று இருக்கும். பூட்லேயும் ஸோ பெரிய லக்கேஜ்லாம் கேரி பண்ணுறப்ப இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த டோரை பாருங்களேன். டோர் வந்து நான் இப்போ அன்லாக் பண்ணுறேன். ஓகே, ஸோ டோரை திறந்துட்டு நான் ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் ஒன்றும் பண்ணாமல் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டோர் வந்து லாக் ஆகிடும். அதுதான் நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் அப்படியே இருக்கேன். அப்போ பாருங்கள் இது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ 30 செகண்ட்ஸ்க்குள்ளே திரும்ப அன்லாக் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். இது ஒரு விதத்தில் சேஃப்டி ஃபீச்சர். நான் மறந்துக்கிறது சாவி உள்ளார வச்சிட்டிங்கன்னா 30 செகண்ட்ஸ் சாவியும் உள்ளார மாட்டிக்கும். அதனால் ஜாகிரதையாக இந்த ஃபீச்சர் பார்க்குறப்ப இதையும் நீங்கள் மாற்றிக்கலாம். உள்ளார செட்டிங்ஸில் போய் இன்கேஸ் உங்கள் ரிமோட் லாக்கை வச்சு நான் அன்லாக் பண்ணுறப்ப எனக்கு வந்து எல்லா டோரையும் ஓப்பன் பண்ணணும், வெறும் டிரைவர் சைட் டோர் மட்டும் வேணாம், எனக்கு எல்லா டோரையும் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி செட்டிங்ஸில் போய் பாருங்கள். செட்டிங்ஸ் பார்த்தீங்களா? ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். டோர் லாக் போயிட்டு டோர் லாக் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து எல்லா டோரும் திறக்கணுமா, டிரைவர் டோர் திறக்கணுமா, அதே மாதிரி ஆட்டோ லாக் வந்து மேனுவலாக பண்ணணுமா, ஸ்பீட் சிங்க்ரோனா என்னென்ன பண்ணி காட்டுறேன். அதாவது வண்டி வந்து ஒரு நீங்கள் ஏதாவது டோரை வந்து உள்ளார ஏறி க்ளோஸ் பண்ணிட்டு லாக் பண்ணாமல் வண்டி ஓடினீங்கன்னா 15 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். அதான் ஸ்பீட் சிங்க்ரோ. இதுமாதிரி வண்டி ஏதாச்சும் தெரியாமல் யாரும் திறந்தாங்கன்னா கற்றணும், அலாரம் வேணுமா வேணாமாங்கிறத நீங்கள் இதில் போய் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த 3 மாடல் இருக்கா. ஒன்று வந்து டோர் எப்படி வச்சுட்டாங்கன்னா ஏதாவது ஒரு டோர் ஓப்பன் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த டோரை திறக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா ஏரியா ஆகிடும். ஸோ டோரை க்ளோஸ் பண்ணால் ஆஃப் ஆகிடும், டோர் திறந்தோன்னா ஆன் ஆகிடும். ஸோ இதான் அந்த டோர் சிம்பிள். ஓகே, இல்லை எனக்கு கண்டினியூஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா கண்டினியூஸ் ஆகிடும். இது வந்து டோட்டலாக ஆஃப். ஸோ இந்த மாதிரி ஆஃப் விஷயம்லாம் நீங்கள் டேரெக்டாக இதை அழுத்தி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதை தவிர உங்களுக்கு இங்கே ஒரு கண்ணாடி வச்சுக்கிற ஹோல்டர் இருக்குது. ஓகே, இதில் ஏதாவது தப்பாக கண்ணாடி வச்சிங்கன்னா கரெக்டாக கத்தும், பார்த்துங்க. ரைட்டாக க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு வண்டியை லாக் பண்ணி வச்சுக்கேன். வித்தியாசமாக கற்றும் காரணம் என்னென்னா ஃப்ரண்ட்டு போனட் திறந்துருக்குன்னு அர்த்தம். திறந்துடும், திரும்ப லாக் பண்ணணும். 3 வித்தியாசமாக கற்று பாருங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஃப்ரண்ட் இது போனட்டால் ஒழுங்காக க்ளோஸ் பண்ணணும். ஸோ ஒழுங்காக க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனை கிடையாது. பாருங்கள், ஒரு இது தான் சவுண்டு, ஒரு இது சவுண்டு. ஸோ போனட் திறந்தால் க்ளோஸ் ஆகிருக்காது. இந்த சவுண்ட் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இதுக்குள்ளே சென்சார் இங்கே இருக்குது. இந்த சென்சார்னால தான் கண்டுபிடிக்குது இது உண்மையிலேயே க்ளோஸ் ஆகிருக்கா இல்லையாங்கிறது. ஃபைன். இந்த கீ பொதுவாக பார்த்திங்கன்னா 5 மீட்ரு வரைக்கும் தாங்கும். உங்கள் வண்டியிலேருந்து 5 மீட்ரு தொலைவு வரைக்கும் இருக்கும். சரி, சப்போஸ் நான் இப்போ வந்து இந்த டோரை நான் ஒழுங்காக க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, நான் இப்போ வந்து இதை லாக் பண்ணுறேன். கற்றுது பாருங்கள். அப்படின்னா என்னென்னா ஏதோ ஒரு டோர் ஒழுங்காக க்ளோஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ டோர் ஒன்று ஒழுங்காக லாக் ஆக மாட்டேன். அது எப்படியும் கண்டுபிடிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா தெரியும். காமிச்சிச்சுக்கோங்க எந்த டோர் ஓப்பன் ஆகிருக்கும். சரியா?
சரி, இந்த கீ எப்போ ஒர்க் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு வண்டி வந்து எந்த மூலையும் இல்லை, ஆஃப் கண்டிஷன் இருக்குது. ஸோ இப்போ வந்து இது ஒர்க் ஆகும். சரியா? ஸோ அதுதான் இது நான் இப்போ இந்த கண்டிஷன் மாறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகுது. இந்த கீ ஒர்க் ஆகுது, லிட்டரலி டப். சரியா? ஸோ இந்த பொசிஷன் வந்துச்சுங்க, இக்னிஷன் பொசிஷன், ஸ்விட்ச் பொசிஷன் வந்துருச்சுன்னா இந்த கீ வெளியிலேருந்து ஒர்க் ஆகாது.